அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது. சித்தர் வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். 27 நட்சத்திரக்காரர்கள் ஆகட்டும், இந்த 12 ராசிக்குள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த 27 நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய சித்தர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த பதிவில் முழுக்க பார்க்க இருக்கிறோம். முதல்ல பார்த்தோம்னா சித்தர் அப்படிங்கிற ஒரு மனித நிலையிலிருந்து இறைவ நிலையை அடைந்தவர்களை தான் நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயம் யார் ஒருத்தங்களுக்கு கர்ம வினையினால ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கோ, ஒருத்தருடைய வாழ்க்கையில அந்த ஜோதி ஆகிய இருள் கொண்டு இருக்கோ, கட்டாயம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தோம்னா சித்தருடைய வழிபாட்டு முறை தான். சரி, முறையான ஒரு சித்தர் வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சித்தர் என்ற வார்த்தையிலேயே நமக்கு சித்தி அப்படின்ற ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. சித்தி அப்படின்னா காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடியது தான் இந்த சித்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல இந்த சித்தர் வழிபாட்டு முறையை எப்படி துவங்கணும், எந்த நாளில் துவங்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டு இருக்கு. முதல்ல இந்த சித்தர் வழிபாடு துவங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அமாவாசை தினமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா பௌர்ணமி தினம். அமாவாசை சிறப்பா பௌர்ணமி சிறப்பா என்று கேட்டிங்கன்னா கட்டாயம் பௌர்ணமி சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற பிறந்த நட்சத்திர நாளன்று சித்தர் வழிபாடு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால பாதிக்க உள்ளாய்ப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே சரி, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 27வது நட்சத்திர தினத்தன்று நீங்கள் உங்களுடைய நட்சத்திர சித்தரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உண்டான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையில் கிடைக்கும். சரி, இப்போ முதல்ல 27வது நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் பரணின்னு எடுத்துப்போம். அந்த பரணியில இருந்து நீங்க கவுண்ட் பண்ணும் பொழுது 27வது நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் வருது. ஸோ அஸ்வினி நட்சத்திர நாளன்று பரணி நட்சத்திரத்துக்குரிய சித்தர் வழிபாடை நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ முறையான ஒரு சித்தர் வழிபாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கிட்டு போகணும்? ஒரு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு நீங்கள் போறீங்க, ஒரு வழிபாடுக்காக போறீங்கன்னா நிச்சயம் சித்தர் அவர்கள் பார்த்தோன்னா நெருப்பின் வழியாகவும் காற்றின் வழியாகவும் தான் நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கட்டாயம் நீங்கள் வாங்கி கொண்டு போக வேண்டிய 2 பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கற்பூரமும் ஊதுபத்தியும் தான். ஸோ உங்களுடைய வயதுக்கு தகுந்தாற் போல் அந்த ஜீவ சமாதியை சுற்றி வர வேண்டும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 28 வயது அல்லது 30 வயதாக இருந்தாலுமே சரி, அத்தனை முறை நீங்கள் அந்த ஜீவ சமாதியை கட்டாயம் சுற்றி வர வேண்டும். ஸோ அப்பொழுது தான் உங்களுக்கு உண்டான முழு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வயதுலையுமே சரி, நமக்கு நம்மளையே அறியாமல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஜீவராசிகளை நம்ம அழிச்சிருப்போம். எறும்புகளை கூட நமக்கே தெரியாமல் நம்ம கைப்பட்டு ஏதாவது துன்பத்துக்கு ஆளாயிருக்கும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு வயதிற்குமே ஒவ்வொரு சுற்றுக்கள் நீங்கள் அந்த ஜீவ சமாதியை சுற்றி வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். ஸோ அடுத்த ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசி. ஸோ இந்த விருச்சிக ராசியிலே முதல்ல பார்த்தோம்னா விசாகம் 4ஆம் பாதம் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு தரிசனம், சித்தருடைய தரிசனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய விசாகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் குரு பகவானுக்குரிய நட்சத்திரமாக வருகின்றது. மஞ்சள் நிற ஆடை உடுத்தி தான் இந்த சித்தருடைய வழிபாட்டை நீங்கள் தாராளமாக துவங்கலாம். ஸோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று கூட துவங்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் விசாக நட்சத்திரம் அன்று பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய நட்சத்திரம் அன்று தொடங்கலாம். இல்லை எனக்கு ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கட்டாயம் உங்களுடைய 27வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய முதல்ல வரக்கூடிய அந்த நட்சத்திரம், ஸோ அந்த நட்சத்திர நாளன்று நீங்கள் இந்த சித்தர் வழிபாடை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக சொன்ன ராசியில் விசாகம் கடந்த 3 பாதங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸோ இந்த விசாகம் 4ஆம் பாத பிறந்த நபர்களுக்கும் சரி, கட்டாயம் குதம்பை சித்தருடைய வழிபாட்டை உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் முன்னிருந்து ஒரு முழு மனதோடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும்.
ஸோ அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அனுஷம். இந்த அனுஷ நட்சத்திரம் பிறந்திருக்கக்கூடிய 1, 2, 3, 4 இந்த 4 பாதங்களில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் வழிபாடு அப்படின்னு செய்யணும்னா வால்மீகி சித்தரை மட்டும் பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கையில் எண்ணற்ற ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சித்தர் இவர் மட்டுமே உங்களுடைய நட்சத்திரத்திற்கு. ஸோ அனுஷம் அப்படிங்கும் பொழுது சனி பகவானுடைய நட்சத்திரம். ஸோ எக்காரணத்து கொண்டும் கருப்பு நிற ஆடைகளை உடுத்தி கொண்டு சித்தர் வழிபாடை நீங்கள் துவங்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தடை தாமத நிலைகளை உங்களுக்கு கட்டாயம் வந்து ஏற்படுத்துவார். தாராளமாக நீங்கள் அதற்கு பதிலாக நீல நிற ஆடைகள் உடுத்தி கொண்டு வால்மீகி சித்தர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஒரு மாற்றங்கள் ஆகட்டும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது, நான் வந்து பிறந்திருக்கிறது அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க உங்களுடைய 27வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திர நாளன்று இந்த முறையான ஒரு சித்தர் வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைச்சிரும். ஸோ அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்ட நட்சத்திரம். ஸோ இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் புதனுடைய ஆதிக்கமாக இருக்காங்க. ஸோ புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம் தான் இந்த கேட்டை. ஸோ கட்டாயம் பச்சை நிற ஆடை உடுத்தி கொண்டு உங்களுக்கான சித்தர் வியாசர் சித்தருடைய வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க. மாதம் ஒரு முறை ஜென்ம நட்சத்திர நாளன்று செய்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம்னா கட்டாயம் கருப்பு நிறத்தை வந்து சித்தர் வழிபாட்டின் மூலம் முற்றிலும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 27 சித்தர்கள் உடைய வழிபாடு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்தர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். முறையாக வந்து இந்த சித்தருடைய வழிபாடை எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தோம்னா வீட்டில் வந்து ஒரே ஒரு ஊதுபத்தி ஏற்றி உங்கள் முன்னாடி வைங்க. வெள்ளை விரிப்பு விரித்து அதற்கு மேல் நீங்கள் அமரணும். ஸோ சமணங்கால் போட்டு நீங்கள் அமர்ந்து அந்த வெள்ளை விரிப்பு மேலே கண் மூடி அந்த ஊதுபத்தியின் வரக்கூடிய அந்த வாசன திரவியத்தை மட்டும் நீங்கள் முகர்ந்து கொண்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய சித்தரை உங்கள் கண்ணு முன்னாடி நிலைநாட்டி ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்கள் தியானத்தை துவங்குங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை யோசிங்க, கண்ணை மூடி சொல்லுங்க அவர்கிட்ட. ஸோ கட்டாயம் அந்த அரை மணி நேரம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நான் கோவிலுக்கு போய் ஒரு சித்தர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்க கற்பூரம் ஊதுபத்தி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வயதுக்கு தகுந்தாற் போல இப்போ ஒருத்தர் 50 வயதுல சித்தர் வழிபாடு செய்றீங்கன்னா 50 கற்பூர வில்லைகள் நீங்க வாங்க வேண்டும். ஸோ ஒவ்வொரு முறை நீங்க 50 சுற்றுக்கள் சுற்றும் பொழுதும் சரி, ஒவ்வொரு சுற்றுக்கும் வந்து அந்த ஜீவ சமாதி முன்னிலையில ஒரு கற்பூரத்தை நீங்க ஏற்றணும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு வயதுல நீங்க செய்யக்கூடிய அந்த உங்களுக்கே அறியாத ஒரு பாவ நிலைகள் ஆகட்டும் அதற்குண்டான ஒரு பலன் உங்களை வந்து பாதிக்காம ஒரு நன்மையை தரக்கூடியதாக அந்த கற்பூரத்தின் ஒளி வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எப்பயுமே ஒரு சித்தர் வழிபாடு செய்றீங்கன்னா பருத்தி ஆடை உடுத்தி கொண்டு செல்லுங்க ஜீவ சமாதிகளுக்கு. அப்பொழுதுதான் வந்து அதன் வழியாக உங்களுக்கு பலன் வந்து அதிகரிக்கும். ஸோ மெயினாக வந்து இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு சித்தர் வழிபாட்டு முறையும் பார்த்தாச்சு. வீட்டிலே ஆகட்டும் கோவிலுக்கு போய் ஒரு தரிசனம் செய்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து விவரமாக நம்ம பார்த்தோம். இந்த பதிவு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.